வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு மலையாளம் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற பல்டி படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஷான் நிகாம் மற்றும் சாந்தனு பாக்கியராஜ் இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ஊர்ல கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி இவங்களுடைய டீமுக்கும் படத்தோட வில்லனான செல்வராகவனோட டீமுக்கும் தான் போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு நாள் செல்வராகவன் இவங்களை கூப்பிட்டு என்னுடைய டீமுக்காக விளையாடுங்க அப்படின்னு கேட்க இவங்களும் பணத்துக்காக அதை ஒத்துக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க கபடியை விட்டுட்டு நிரந்தரமா செல்வராகவனோட கேங்ல சேர்ந்து கேங்ஸ்டரா மாறுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, அதனால ஏற்படுற துரோகம் என்ன, கடைசியா இவங்களுக்கு என்னதான் நிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நடிச்சிருக்கிறவங்களோட நடிப்பு தான். படத்துல லீடா நடிச்ச ஷான் நிகாம் ஆகட்டும், சாந்தனு பாக்கியராஜ் ஆகட்டும், செல்வராகவன் ஆகட்டும், பிரீத்தி அசுரானி ஆகட்டும், அல்போன்ஸ் புத்திரன் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல வர சண்டை காட்சிகள் தான். இந்த படத்தோட சண்டை காட்சிகளை இவங்க புதுவிதமா ட்ரை பண்ணது படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. குறிப்பா சொல்லணும்னா கபடி விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படுற ட்ரிக்ஸை இவங்க சண்டை காட்சிகளுக்கு பயன்படுத்தினது நல்லாவே இருக்குது. படத்துல சாய் அபியங்கர் தான் மியூசிக் பிளே பண்ணிருக்கிறாரு. அவருடைய மியூசிக் படத்துல பல இடங்கள்ல நல்லாவே மிரட்டி இருக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் கந்து வட்டி வாங்குறதுனால மக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கறத காட்சிகளா இவங்க கொண்டுட்டு வந்த விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட கடைசி 30 நிமிஷம் நல்ல ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்டை ஏற்படுத்தினுச்சு. படத்துல வர பாடல் காட்சிகள் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட குறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்தோட முதல் பாதி தான். படத்தோட முதல் பாதி ஃபுல்லாவே 4 நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்றாங்க அப்படின்னு விளக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கதை அப்படின்ட்டுன்னு பெருசா எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் படம் மெயின் கதைக்குள்ளேயே வருது. படத்தோட கடைசி 30 நிமிஷத்துல ஹீரோயினுக்கு என்னதான் ஆச்சு, சாந்தனு ஏன் முடிவுகள் எடுக்கிறதுல கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத காட்சிகளா இன்னுமே நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம படத்துல செல்வராகவனை தவிர இன்னும் 2 வில்லன்ஸ் வருவாங்க. அவங்க கதாபாத்திரங்களுக்கு இன்னுமே ரைட்டிங்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒருத்தான ஒரு டீசென்டான படம் தான். இந்த படம் படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் பல இடங்கள்ல வருது. ஸோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.